பாருங்கள் 91வது சொல்லை பாருங்கள். ஆ டி உப் போ ஆடிப்போ. ஆ டி உப் ஆடிப்போ ஆடிப்போ. ஆடிப்போன்னு சொன்னாங்க துயரமான செய்தியால் ஏற்படும் பாதிப்பு, தளர்ந்து போகிறது, அதுதான் ஆடிப்போதல். அடுத்தது பாருங்கள். ஆ டு க ல உம் ஆடுகளம். ஆடு க ல உம் ஆடுகளம். ஆடுகளம் என்று சொன்னா கூத்து விளையாட்டு நடைபெறுவதற்கு உரிய இடம் ஆடுகளம். விளையாட்டு ஆடுகளம் என்று சொல்லுவோம். நாடகங்கள் கூத்துகள் நடைபெறுகிற இடத்தையும் ஆடுகளம் என்று சொல்லுவோம். ஆடு ஆடு சதை சதை ஆடு சதை. ஆடு சதை ஆடு சதை முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடையில் உள்ள பின் தசை ஆடு சதை என்று சொல்லுவோம். ஆடு சதை பாருங்கள். தெருநாய் அவன் காலின் ஆடு சதையை கடித்து விட்டது. அடுத்தது பாருங்கள். ஆடு ஆடு புலி புலி ஆ இட்ட உம் ஆட்டம். ஆடு புலி ஆட்டம். ஆடு புலி ஆட்டம் என்று சொன்னால் ஒரு வகை விளையாட்டு. கூட்டத்தில் புலியாக 3 காய்கள் வைக்கப்படும் ஆடாக 12 காய்களையும் வெட்டி ஆடும் விளையாட்டு ஆடு புலி ஆட்டம். ஆ இன் ஆண் 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 என்று சொன்னால் உயிரினத்தில் ஒரு பிரிவு. ஆண் ஆண் குழந்தை ஆண் பிள்ளை ஆண் பனை என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். ஆ இன் ஆண் குறி குறி ஆண்குறி. ஆண்குறி என்று சொன்னால் ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆண்குறி ஆகும். அடுத்ததை பாருங்கள். ஆ இன் டா இன் ஆண்டான். ஆ இன் டா இன் ஆண்டான். ஆண்டான் என்று சொன்னால் திரண்ட சொத்துக்கும் பல ஊழியர்களுக்கும் அதிபதியா இருக்கிறவன் ஆண்டான். ஆண்டான் அடிமை காலமெல்லாம் மலை ஏறி போய்விட்டது என்று சொல்லுவோம். அந்த 98வது பாருங்கள். ஆ இன் டி ஆண்டி. ஆ இன் டி ஆண்டி. ஆண்டி என்று சொன்னால் பெரும்பாலும் தலையை மழித்து கழுத்தில் உருத்திராட்சம் கட்டி வீடுகளில் பிச்சை பெற்று வாழ்பவனை ஆண்டி என்று சொல்லுவோம். அரசனும் ஆண்டியாவான் என்று சொல்லுவோம். சில இடங்களில் வட்டார வழக்கின்படி பார்த்தால் சில இடங்களில் பிள்ளையார் கோயில்ல பூசை செய்பவரையும் பண்டாரம் போன்றவரையும் ஆண்டி என்று அழைப்பார்கள் சில பகுதிகளில். அடுத்ததை பாருங்கள். ஆ இன் டு ஆண்டு. ஆ இன் டு ஆண்டு. ஆண்டு சொன்னா 12 மாதங்கள் கொண்ட கால அளவு ஒரு ஆண்டு. அடுத்ததை பாருங்கள். ஆ இன் டு ஆண்டு கோ இல் கொள். ஆ இன் டு கோ இல் ஆண்டுகொள். ஆண்டுகொள் என்று சொன்னால் ஆட்கொள்ளுதல், கடவுளால் ஆட்கொள்ளப்படுதல், ஆண்டு கொள்ளப்படுதல் என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். ஆ இன் பா இல் ஆண்பால். ஆ இன் பா இல் ஆண்பால். ஆண்பால் என்று சொன்னால் தமிழில் உள்ள ஐம்பால்களுள் ஆணை குறிப்பது ஆண்பால். ஆண்பால் சிறுவன் ஒரு ஆண்பால். ஆ இன் ஆண் பி இள்ளை பிள்ளை ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை. ஆ இன் பி இள்ளை ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை என்று சொன்னா குழந்தைகளில் ஆண் தான் ஆண் பிள்ளை. எனக்கு ஓர் ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். ஆ இன் ஆண் ம க இன் மகன். ஆண் மகன். ஆ இன் ம க இன் ஆண்மகன். ஆண்மகன் என்று சொன்னால் வயது வந்த ஆண் பிள்ளையை ஆண்மகன் என்று சொல்லலாம். அடுத்ததை பாருங்கள். ஆ இன் மை ஆண்மை. ஆ இன் மை ஆண்மை. ஆண்மை என்று சொன்னால் என்ன? உடல் வலிமை பலம் போன்ற ஆணின் இயல்புத்தன்மை, பாலுணர்வு வீரியம் போன்ற இயல்பு தன்மைகளை ஆண்மை என்று சொல்வோம். ஆனழக இன் ஆணழகன். ஆனழக இன் ஆணழகன். ஆண் அழகன் என்று சொன்னால் அழகான ஆண். அழகான ஆணை ஆண் அழகன் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்துல ஹேண்ட்ஸம் பாய் என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். ஆணி இத் ஆணி தரம். ஆணித்தரம். ஆணித்தரம் என்று சொன்னால் உறுதியாக அழுத்தம் திருத்தமாக கூறுவதை ஆணித்தரம் என்று சொல்லுவோம். ஜனாதிபதியின்
பதில் ஆணித்தரமான பதிலால் சபை அடங்கியது. ஆணி ஆணி வேர் வேர் ஆணிவேர். ஆணி ஆணி வேர் வேர் ஆணிவேர். ஆணிவேர் என்று சொன்னால் இருவித்திலை தாவரங்களில் மண்ணிற்குள் நேராக இறங்கும் ஒரு பெரிய வேரை ஆணிவேர் என்று சொல்லுவோம். ஆணை 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 என்று சொன்னால் உத்தரவு, கட்டளை. ஆணையர் 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 என்று சொன்னால் என்ன? குறிப்பிட்ட துறை தொடர்பாக மேன்முறையீடு செய்தால் அவற்றிற்கு நீதி வழங்கும் முறை, தீர்ப்பளிக்கும் முறை கொண்ட அதிகாரத்தை கொண்ட நிர்வாக அதிகாரி ஆணையர். ஒரு சில விடயங்களுக்கு ஆணை பிறப்பிப்பவரும் அவர்தான், மேன்முறையீடு செய்தால் அதற்கு பதில் சொல்பவரும் அவர்தான் ஆணையர். அடுத்தது பாருங்கள், ஆ இத்தா ஆத்தா. ஆ இத்தாள் ஆத்தாள். ஆத்தா என்றும் கதைப்பம், ஆத்தாள் என்றும் கதைப்பம். ஆத்தான்னு சொன்னால் தாய். தகப்பன் இல்லாத அநாத பிள்ளையையும் ஆத்தா என்று சொல்லுவோம். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையையும் அநாத பிள்ளைய ஆத்தா என்று கதைப்போம். கிராமத்துல பெண் தெய்வத்தையும் குறிக்கும் ஒரு பொது பெயர் ஆத்தா. மாரியாத்தா, காளியாத்தா, மகமாரியாத்தா என்று சொல்லி கதைப்போம். ஆ இத்தீரம் ஆத்திரம். ஆ இத்தீரம் ஆத்திரம். ஆத்திரம் என்று சொன்னால் மனக்கொதிப்பு, கோபம், படபடப்பு, அவசரம் என்று சொல்லி ஆன விடயங்கள் ஆத்திரம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவோம். ஆத்திரம் கண்ணை மறைக்கும் என்று கதைப்போம். ஆத்ம ஆத்ம சு இத்தி சுத்தி ஆத்ம சுத்தி. ஆத்ம ஆத்ம சு இத்தி சுத்தி ஆத்ம சுத்தி. ஆத்ம சுத்தி என்று சொன்னா மன தூய்மை, மனம் தூய்மையாக பரிசுத்தமாக காணப்படுவது ஆத்ம சுத்தி என்று சொல்லுவோம். ஆத்ம ஆத்ம ஞானி ஞானி. ஆத்ம ஆத்ம ஞானி ஞானி ஆத்ம ஞானி. ஆத்ம ஞானி என்று சொன்னால் தன்னை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் அறிந்தவன் ஆத்ம ஞானி. ஆத்ம ஆத்ம ஞானம் ஞானம் ஆத்ம ஞானம். ஆத்ம ஆத்ம ஞானம் ஞானம் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் என்று சொன்னா தன்னை பற்றி, தன் மனத்தை பற்றி ஆராய்ந்து அறிவது ஆத்ம ஞானம். ஆத்ம ஆத்ம தி டு உப்தி திருப்தி ஆத்ம திருப்தி. ஆத்ம ஆத்ம தி டு உப்தி திருப்தி. ஆத்ம திருப்தி என்று சொன்னால் மன நிறைவு. என்னது? மன நிறைவோட வாழறது ஆத்ம திருப்தி. ஆத்ம ஆத்ம ந இன்ப இன் நண்பன். ஆத்ம ஆத்ம ந இன்ப இன் நண்பன். உயிர் நண்பன். உயிர் நண்பன், ஆத்ம நண்பன். இது அருகி வரும் வழக்கு.